அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 உடைய பிசிக்ஸ் புக் உடைய ஃபர்ஸ்ட் லெசன் லைட் பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. Light is the only source of energy for plants. So they entirely depend on light. People and animals derive energy from carbohydrate, protein, fat through their food. ஸோ லைட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மெயின் எனர்ஜி சோர்ஸாக வந்து பிளான்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம மனுஷங்க இருக்கோம் இல்லைங்களா, நமக்கு வந்து தேவையான எனர்ஜி எல்லாமே, நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுட்டு வழியாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பிளான்ஸுக்கு வந்து என்ன ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்கு இல்லைங்களா. ஸோ சன்லைட் மூலமாக ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் தனக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையுமே வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால தாவரங்களுக்கு வந்து ஃபுட் அப்படிங்கறது ஒண்ணு வேணும்னா கண்டிப்பா சன்லைட் அப்படிங்கிறது எசென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Plants produce food using the energy from sunlight, carbon dioxide and water by the process called as photosynthesis. Sunlight acts a vital role in the process of photosynthesis. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமாக தான் தனக்கு தேவையான எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே வந்து அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே பிளான்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் ரோல் யார் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய சன்லைட் தான். As the moon a luminous object, the moon provides light as well, but it can't produce light by its own. ஸோ நமக்கு வந்து இந்த மூன் வந்து அழகா வந்து மின்னுது, ஸோ ஜொலிக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். பட் அது எல்லாமே தானாவே வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதா, தானாவே எமிட் பண்ணுதான்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ சன்லைட் இருக்குன்னா அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து தானாவே வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணிட்டு இருக்காங்க. மூன் என்ன பண்றாங்கன்னா, ஸோ மூன் வந்து எப்பவுமே பார்த்துருக்கீங்களா, மூனோட ஒரு சைடு தான் நம்மள பார்த்துருக்கும், இன்னொரு சைடு எப்பவுமே வந்து சன் பார்த்து தான் வந்து இருக்கும். ஸோ அவங்க சன் கிட்ட இருந்து லைட் எல்லாத்தையும் வாங்கி அது மூலமா நமக்கு வந்து கொடுக்குறாங்களே தவிர அவங்க கிட்ட இருந்து ஓனா லைட் வருதான்னு கேட்டா இல்லை. We often use a kind of gas discharge lamp that uses fluorescent to produce visible light. The electric current in the gas excites mercury vapor, which produces short wave ultraviolet light that then causes a phosphor coating on the inside of the lamp to glow in visible light. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா டியூப் லைட்டு. ஸோ இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்புக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்களா. ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் மேன்மேட் லைட் சோர்சஸ். அதாவது நமக்கு வந்து லைட் வந்து நேச்சுரலாக கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சன்லைட் தான். நம்ம எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாகவே நமக்கு வந்து சன் மூலமாக வந்து லைட் அப்படிங்கிறது கிடைக்குது. இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் சோர்சஸ் தான் நம்மளா வந்து வெளிச்சத்தை உருவாக்குறது. ஸோ நமக்கு தேவையான லைட்டை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. அது வந்து 2 டைப்பாக இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கேண்டசன்ட் சோர்சஸ், கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ். இன்கேண்டசன்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளுக்கு ஹீட் கொடுக்கறது மூலமா நம்ம வந்து ஒரு லைட் வந்து கொண்டு வர்றோம் அப்படின்னா அதை வந்து இன்கேண்டசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கேஸ் டிஸ்சார்ஜ்னா ஒரு கேஸ்க்குள்ள எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணி அது மூலமா வந்து நம்ம ஒரு லைட் வந்து எரிய வைக்கிறோம் அப்படின்னா அதை தான் வந்து கேஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இந்த டியூப்லைட் அப்படிங்கிறது கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்புக்கு எக்ஸாம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டியூப்லைட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இந்த பாஸ்பரஸ் கோட்டிங் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து இந்த மெர்க்குரி வேப்பர் இருக்கு இல்லைங்களா, அது வழியா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது வந்து பாஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து அது கிடைக்கும் அந்த இடத்துல. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது இந்த பாஸ்பரஸ் கோட்டிங் மேல பட்டு நமக்கு வந்து விசிபிள் லைட்டா நம்ம கண்ணுக்கு தெரியுது. Alhazen Hayatan. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. He was a scientific thinker who made important contribution to the understanding of vision, optics and light. ஸோ நமக்கு வந்து விஷன் அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது. இப்போ நீங்க வந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து இந்த டேப் பார்த்து வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க என்ன பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் இந்த டேப் பார்க்கறதா இருந்தாலும் சரி, இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பர்சன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க. He observed that light coming through a tiny hole traveled in straight lines and project an image onto the opposite wall.
ஸோ ஒரு சின்ன ஹோல் வழியா ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க சைட்ல ஒரு சின்ன ஹோல் இருக்குதுன்னா அந்த ஹோல் வழியா வரக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வால்ல வந்து ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் வந்து அவருடைய ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இன்னும் என்ன நடக்குதுன்னு வந்து ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் வந்து தேடும் பொழுதுதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. இதே மாதிரிதான் எங்க இருந்து வரக்கூடிய லைட்டா இருந்தாலும் சரி நம்மளுடைய கண்ணுல வந்து விழுகுது. ஸோ அந்த லைட் ரேஸ் எல்லாம் நம்ம வந்து கண் வழியா உள்ள போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து விழுகிறதுனாலதான் அந்த இமேஜ் வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து போகுது அப்படிங்கறத இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ விஷன் அப்படிங்கிறது நம்ம பாக்குற எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு லைட் ரேஸ் தான். அந்த லைட் ரேஸ் நம்ம கண்ணில் படுறதுனாலதான் நமக்கு வந்து அது எல்லாமே தெரியுது அப்படிங்கறத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்ல, he is the first one to experiment with light and found important properties like the rectilinear propagation of light. ஸோ இந்த அல்ஹசன் ஹைத்தம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஒளி அப்படிங்கிறது, லைட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் பண்ணும், நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்றதுக்காக சரி ஓகே நம்ம ஒரு ஓரமா போவோமேனு வளைஞ்செல்லாம் போகாது அப்படிங்கிறத இவர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாரு. Light travels in a straight line. It cannot bend the path itself. This is called as the rectilinear propagation of light. This is one of the most important property of light. ஸோ லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அந்த லைட்டுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் டிராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு வேளை வந்து அந்த இடத்துல நடுவில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைட் அந்த இடத்துல வந்து போகணும் இல்லைங்களா, அது அப்படியே என்னவாயிரும்னா ஷேடோவா வந்து நமக்கு கீழே ஃபார்ம் ஆயிடும். இதனாலதான் நமக்கு நிழல்கள் அதாவது ஷேடோ அப்படிங்கிறது வந்து உருவாகுது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், ஷேடோ ஃபார்ம் ஆகிறதுக்கு லைட்டுடைய எந்த ப்ராப்பர்ட்டி வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணது இல்லைங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி அதாவது ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் இதுதான் வந்து காரணம். Before the advancement of camera, pinhole camera was used to photograph movement of the sun over a long period of time. This type of photography is known as solography. ஸோ முதல்ல கேமரானா என்னன்னே தெரியாத காலகட்டத்திலலாம் வந்து அப்பவே பின்ஹோல் கேமரா அப்படிங்கிற ஒரு கேமரா வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இந்த பின்ஹோல் கேமரா வந்து எதுக்கு யூஸ் ஆயிருக்குது அப்படின்னா சன் இருக்கு இல்லைங்களா, ஸோ சன்னோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே கேப்சர் பண்றதுக்காக சன் வந்து என்ன பண்ணுது, அவங்க வந்து எப்படி இருக்காங்க, அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, எங்க இருந்து எந்த பக்கம் போயிட்டு இருக்கு, இல்ல அப்படியே நிக்குதா, அந்த மாதிரி அதை பத்தின ஃபுல் ஓவர் வியூவும் இந்த பின்ஹோல் கேமரா அப்படிங்கறத வச்சுதான் அவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க மானிட்டர் பண்ண அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் அப்சர்விங் அண்ட் ரெக்கார்டிங் சோலார் எக்லிப்சஸ். சோலார் எக்லிப்ஸ் அதாவது சூரிய கிரகணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த சூரிய கிரகணத்தையும் இவங்க வந்து இந்த பின்ஹோல் கேமரா வழியா தான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. And it was also used to take photograph of stationary objects. அதாவது ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்மே இல்லாம அப்படியே கான்ஸ்டன்டா ஒரே இடத்துல இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து கேப்சர் பண்றதுக்கு நம்ம இந்த பின்ஹோல் கேமராவை யூஸ் பண்றோம். அடுத்தது laws of reflection. ஸோ ரிஃப்ளெக்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதோட லாஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல மிரர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, பிளெயின் மிரர், அதையே நம்ம வச்சுக்குவோம். ஸோ அந்த மிரர் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம், ஒரு லைட் ரே அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பக்கம் போயுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வருது, இந்த சர்ஃபேஸ்ல படுது, இதுதான் வந்து மிரர். ஸோ கீழ்பக்கம் வந்து கோட்டிங் இருக்கும், மேல் பக்கம் தான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா ஒர்க் ஆகும். ஒரு ரே வருது, அப்படியே வந்து அந்த சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. நம்ம இமேஜினரியா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து ஒன்று டிரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பட்டதுனால இது வந்து இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம், இது ரிஃப்ளெக்ட் ஆகி போனதுனால இது ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் ஆங்கிள் வந்து பாருங்க, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வச்சுக்கலாம், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு இல்லைங்களா, அப்போ I is equal to R. ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, இந்த பெர்பெண்டிகுலர் லைன் மூணுமே வந்து ஒரே சேம் பிளேன்ல வந்து மீட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் கண்டிஷன்.
ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்குது. இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அந்த நார்மல் பாயிண்ட் எல்லாமே வந்து ஒரே சேம் பிளைன்ல வந்து லை ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசனுடைய பார்ட் 1 வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 2 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.